எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிக்சன் மீடியா. மலையாள சினிமாவோட 54வது ஜேசி டேனியல் அவார்டு வந்து நேற்றைக்கு கொடுத்தாங்க. யார் இந்த ஜேசி டேனியல்? இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தை சார்ந்த ஒரு நபர். இவர் தான் மலையாள சினிமாவை வந்து முதலாக உலகுக்கு அறிமுகம் செய்தவர். மலையாள சினிமாவோட முதல் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இவர் தான். இவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வருஷந்தோறும் இவரோட பேரில் வந்து சினிமா விருதுகள் வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நானும் போயிருந்தேன். முதல் நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஃபேமஸ் பாப் சிங்கர்ஸோட கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நடிகர்களாக வர ஆரம்பித்தாங்க. எல்லா நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புதிய நடிகர்களாக இருந்தாங்க. அவங்களோட பேரெலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த சில பிரபலமான மலையாள நடிகர்கள் வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விஜயராகவன், பிரேம்குமார், ஊர்வஷின்னு சொல்லி நிறைய நடிகர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள பார்த்தது, அவங்களோட பேசினதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் ஆன உடனே கேரளாவுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய பினராயி விஜயன் வந்து மேடைக்கு வந்தார். அவரோட சில அமைச்சர்களும் வந்திருந்தாங்க. நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே நடிகர் பிருத்திவிராஜ் வந்து அங்கே என்ட்ரி ஆனார். அவர் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரங்கமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் விருதெல்லாம் வழங்க ஆரம்பித்தாங்க. நிறைய புதுமுக நடிகர்களுக்கெல்லாம் ஜேசி டேனியல் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. கேஷ் அவார்டும் வந்து வழங்கப்பட்டது. மலையாள சினிமாவோட மிக சிறந்த நடிகருக்கான அவார்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிருத்திவிராஜுக்கும், மிக சிறந்த நடிகைக்கான விருது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஊர்வசிக்கும் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விருதுகள் வந்து கொடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து பணியாற்றிய இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த துணை நடிகருக்கெல்லாம் ஏகப்பட்ட விருதுகள் அந்த படத்துக்கு கிடச்சிது. மிக சிறந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரசூல் பூக்குட்டி, அவர் வந்து ஒரு ஆஸ்கார் வின்னர், அவருக்கும் வந்து விருதுகள் வழங்கப்பட்டது. புதிய படைப்பாளிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே நேரத்தில் கொஞ்சம் பொறாமையாக இருந்தது. இனியும் நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய புதுமுக நடிகர்கள், கலைஞர்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஓகே, தேங்க்யூ.